என் மருமக அம்சவேணி வந்து உன்னைய வீட்டை விட்டு விரட்டுறதுக்குள்ள நீனே ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போயிரு. அதை உனக்கு மரியாதாமா சொல்லிவிட்டேன். ஓஹோ, இந்த நினைப்பு வேற கிழவிக்கு இருக்கும். அவ வந்து என்னைய விரட்டுறாளா இல்ல நான் உங்க 2 பேரையும் சேர்த்து விரட்டுறேன்? நானு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். பாப்பம் டீ, யாரை விரட்டுறான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். இங்க பாருடி சோன் பப்படி மண்டைக்கிழவி, இவ்வளவு நாள் நீ ஆக்கி போட்ட சோறை நான் திண்டுக்கிட்டு இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னைய நான் விட்டு வச்சிருக்கேன். இல்ல இல்ல இல்ல, உனக்கு நான் எப்பவோ உழ வச்சிருப்பேன். போடி போடி போக்கத்தவளே. யார பாத்துடி போக்கத்தவன் சொல்ற? சோன் பப்படி மண்டை, நீ தாண்டி பொசக்கட்டவ. போடி போடி பொசக்கட்டவளே. யார பாத்துட்டி பொசக்கட்டவன் சொல்ற? மாமியானா யாருன்னு இன்னைக்கு உனக்கு காட்டும் டீ. ஏண்டி கிழவி, 1/2 அடி இருந்துகிட்டு நீனே எகிரி அடிக்கிறியா? 6 அடி இருக்கிற என்னோட அடிய பாத்திருக்கியா? 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 டிஸ்கால். என்ன பெத்த அம்மா? நானும் போனா போகுது, வர்ற போகிக்கு போறது தானே, பொங்கலுக்கு போறது தானேன்னு விட்டு பிடிச்சிட்டு விட்டோம்னா கிழவிக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. இருடி இரு, இன்னைக்கு உன்னை வச்சு நச்சு புளியனா இல்லையான்னு பாருடி. எம்மாடி அம்மா. ஏட்டி, நாக்கி போட்ட சோத்துல திண்டு வளர்ந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீனே ஏங்கி அடிக்கும் போது அதை ஆக்குனா எப்படி எகிரி அடிப்பேன்னு தெரியுதா? 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 ஆத்தாடி ஆத்தா, கிழவி புஷ்பான மாதிரி பொசுக்குன்னு இருக்காளே. 4 பூசைய போட்டோம்னா அடங்கிருவான்னு நினைச்சோம்னா இவ என்ன இப்படி விஜயகாந்த் மாதிரி பறந்து வறந்து அடிக்கிறா? இங்க பாருட்டி, எங்க அண்ணன் மக அம்சவேணியை தான் என் மைனுக்கு கட்டி வைக்க போறேன். ஒழுங்கு மரியாதையா சட்டிப்பான முட்டி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற வழிய பாரு. இனிமேலும் இங்கனக்குள்ள இருப்போம், நெட்டப்பை மனசை மாத்துவோம்னு கனவுல கூட நினைக்காத. அன்னைக்குக்கா, எனக்கு காய்கறி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்க தெரியாதுக்கா. நீங்க கொஞ்சம் நல்லதா பார்த்து வாங்கிட்டாங்க, சரியா? சரிட்டி மாடனே, என்னத்தை வாங்கினாலும் அதுல உரம் போட்டு தானே வைக்க போறாங்க. நம்ம காட்டுல விளைஞ்சது மாதிரி பெருசா எங்க ஒன்னாலும் கிடைக்காது. என்னத்தையோ இருக்கிறத பார்த்து வாங்கிட்டு வருவோம். வா அன்னைக்கிலிக்கா, ஏன் அன்னைக்கிலிக்கோ, எட்டி மாடனே நில்லுட்டி. இரும மாடுகளா, கதை பேசுறதுலயே நிம்மரமா தெரியாம பின்னாடி யாரு கூப்பிடறான்னு கொஞ்சமாவது திரும்பி பாருங்க டி. அன்னைக்கிலிக்கா, அங்க பாருங்க வனசக்கா தலை தெறிக்க ஓடி வர்றாங்க, என்னன்னு பாருங்க. அன்னைக்கிலிக்கோ, ஏன் நில்லுக்கா. அடி மாடனே, ஏன்டி இந்த வனசா குட்டி இன்னும் வேகத்துல ஓடியாரா? அப்பா, எவ்வளவு நேரமா கத்திட்டு வர்றது, மூச்சே நின்றும் போல இருக்கு. எட்டி வனசா, ஏன் கூப்பிட வேண்டியதானே, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடியார நீ? அட போங்க அத்தாக்களா, எம்போட்டு நேரமா அந்த தளவுல இருந்து ஏ அக்கான்னு காவு காவுன்னு கத்திக்கிட்டு வரேன். கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம பேசாம போறீங்களே என்ன? வனசாக்கா, சரி அதெல்லாம் விடுங்க, ஏன் இப்படி ஓடி வரீங்க, என்னாச்சு? ஆமா, ஆளுக்கு ஒரு கட்டப்பைய தூக்கிட்டு எங்கிட்டு கிளம்பிட்டிய? ஏட்டி வனசா, வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்ல, அதான் சரி சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாமேன்னு போய்கிட்டு இருக்கோம். நீனு வேறியாக்க? அட இது கூப்பிடுறதுக்கு தர இம்புட்டு கத்திக்கிட்டு ஓடியார. ஆறதுனா நீனு போய் ஒரு கட்டப்பைய தூக்கிட்டு ஓடியா. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம், பஸ் வர்றதுக்கு இன்னும் நேரம் கிடக்கட்டி. லூஸ் அன்னைக்கிலிக்கா, ஊர் காட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம நீ பாட்டுல கையில கட்டப்பைய தூக்கிட்டு கிளம்புறீ என்ன? இது என்ன முட்டி, அப்படி என்ன ஊர்ல என்ன தலை போற காரியம் நடந்துருச்சு? அடி என்னன்னு சொன்னா தானே தெரியும். அன்னைக்கிலிக்கா, தலை போற காரியம் தாக்கா, தலை போற காரியம் தான். நீங்க 2 பேரும் சந்தை கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நெடுவாளிக்கு அவ மாமியா சங்குதுனால ஊதிடுவாக்கா. எட்டி வனசா, என்ன முட்டி சொல்ற? ஏன் என்ன ஆச்சு? நெடுவாளிக்கு அவ மாமியாக்கு எதுவும் சண்டையாக்க? எக்கா, உங்க சண்டை இல்ல எங்க சண்டை இல்ல, மாமியால மருமகளும் முடிய புடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கீழே உருண்டு பிறந்துக்கிட்டு சண்டை ஓடுற கிடக்காதுக்கா. தெருவே நெடுவாளி வீட்டு வாசல்ல தான் நிக்கிதுன்னா பாத்துக்குவேன். ஐயா நான் என்ன செய்வேன்? நெடுவாளி குட்டி ஒத்தாலும் கிடந்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாளடி. அடி வாங்கடி, எல்லாரும் போய் சண்டையை விளக்குவான். எக்கா, அது சொல்றதுக்கு தானே அங்க இருந்து காவு காவுன்னு கத்திக்கிட்டு ஓடியாரேன். நீங்க வாட்டுக்கு கதை பேசுறதுலயே மும்மதமா கதை பேசிக்கிட்டே போறிய, கூப்பிடுறது எங்க காதுல வாங்குறிய? சரி வாட்டி வனசா, நல்ல நேரத்துலதான் வந்து சொல்லிருக்கேன். நான் பாட்டுல சந்தைக்கு போயிட்டேன்னா இங்க நெடுவாளி நிலைமை என்ன ஆயிருக்கேன்? ஆத்தாடி, புள்ளைய அடிச்சு கொண்டாலும் கொன்றுவாளே அவ மாமியா. வாட்டி, இன்னைக்கு எல்லாருமா போய் சேர்ந்து நம்ம எல்லாம் இருக்குங்கிறத அவ மாமியாளுக்கு காட்டணாமா. ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். அதனாலதான் முதல்ல உன்னைய கூப்பிடலாமேன்னு ஓடியே வந்தேன். அன்னைக்கிலிக்கா, எனக்கு என்னவோ மாமியா மருமக பிரச்சனைக்குள்ள நம்ம தேவையில்லாம போய் தலையிட வேணான்னு தோணுது. எட்டி மாடனே, என்ன பேசுற நீ? நெடுவாளி சும்மா வாய் கொழுப்பா பேசிக்கிட்டு திருவாளி தவிர நம்மளுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிறது அவதான் தெரியுமா? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போறதில்ல. என்னட்டி பேசிட்டு இருக்க நீ? மாமியா மருமக பிரச்சனைனா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். என்னைக்கு வீதிக்கு வந்துருச்சோ அது வரைக்கும் அது ஊர் பிரச்சனை. நம்ம இதை பேசாம விட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதாம்மா. அதானே? என்னட்டி மாடனே, நீ வரலைன்னா பேசாம இரு. அதுக்காக நாங்க போய் அவளை கேட்காம இருக்க முடியாது. நாங்க போய் இன்னைக்கு கேட்டு அந்த கிளவிய உண்டுலேன்னு பண்றதே. ஐயோ வனசாக்கா, நானும் வரேன், நான் வரலன்னா சொல்லல. என்ன பிரச்சனைன்னு தெரியாம போய் என்ன கேட்க போறோம் அதை தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எட்டி, என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவ 3-4 வீடியோலையும் நெடுவாளி வீட்டு பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கிளவியோட அண்ணன் மக அம்சவேணியை கூட்டிட்டு வந்து நெடுவாளி புருஷன் நெட்டப்பனுக்கு கட்டி வைக்கிறதாகவும் இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதாகவும் அந்த கிளவி கலந்து துடிச்சுக்கிட்டு இருக்காளட்டி. அதனாலதானே நெடுவாளி
நெடுவாளி புருஷனுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்கு நம்ம உதவிக்கு போய் நின்று என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லையா? இவன் என்னமோ என்ன பிரச்சனையும் தெரியல, ஏது பிரச்சனையும் தெரியல நின்றுட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ மனசாக்கா, அன்னைக்கு நான் சும்மா ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே நெடுவாளியோட வீட்டுக்காருக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டி வைக்க போறாங்களா? இது எனக்கா கொடுமையா இருக்கு. கேட்டி மாடனே, நாங்களும் ஒன்னே மாதிரி சும்மா விளையாட்டுக்கு அந்த கிழவி பேசிக்கிட்டு தெரியுதுன்னு நினைச்சோம். அப்புறம்ல அந்த கிழவியோட சுயரூபம்லாம் தெரியுது. அந்த கிழவி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம விட்டோம்னா நம்ம நெடுவாளி வாழ்க்கை என்னட்டி ஆகுறது? இன்னைக்கு அந்த கிழவியை போய் உண்டுலேன்னு பண்றதே அம்மா. என்ன என் நெடுவாளிக்கு ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிச்சு அந்த கிழவி. இன்னைக்கு நாங்கெல்லாம் இருக்கோங்கிறத அவளுக்கு காட்டுறமா இல்லையான்னு பாரு. அத்தான் அத்தான், என்ன அத்தான் நம்ம இவ்வளவு நேரம் வந்து நிக்கிறோம், அத்தையை இன்னும் காணமே அத்தான். அம்சவேணிக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு கிடக்குறேன்னு இப்பதானே போன் அடிச்சாங்க, இன்னும் ஆளை காணமே. அம்மா அம்மா. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, சிலர் கொழுப்பை அடக்க குதித்து வந்தவள் வா வா. அம்மா என்னம்மா இதெல்லாம் ஆரத்திலாம் எடுத்துக்கிட்டு? ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம் எதுக்காண்டி? பரவாயில்ல விடுங்க இருக்கட்டும். இல்லட்டி என் செல்ல மருமோளே, நீ எப்படி வருவேன்னு நான் காலு கடுக்க காத்துக்கிட்டு கிடந்தம்டி. உனக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு தான் அத்தை இந்த ஆரத்தியை எடுத்துட்டு வந்தேன். ஆண்டி இந்த ஆரத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்டி. சரி சரி சீக்கிரம் சுத்திட்டு விடுங்கம்மா, அம்சவேணி டயர்டா இருப்பா, வீட்டுக்குள்ள போகணும். ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நெட்டையா இருக்கிறவ கண்ணு, குட்டையா இருக்கிறவ கண்ணு, எல்லார் கண்ணும் பட்டு போக. ஆண்டி நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. என் மருமவ எவ்வளவு அழகா சிரிச்ச முகமா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவளை சிரிக்க சொல்லி நாலு முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. போடி மருமவளே போ, வீட்டுக்குள்ள போ. டேய் நட்டப்பா, என்னடா நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறவன், கூட்டிட்டு போடா உள்ளக்கே என் சிரிச்ச மருமவள. சரிம்மா. அம்சா அம்சா வா அம்சா, வீட்டுக்குள்ள போலாம். சரிங்க அத்தான். அட என் மருமவ சிரிச்சுக்கிட்டு அவனை அத்தான்னு கூப்பிடுறதும், என் மைய அவளை அம்சான்னு கூப்பிடுறதும், இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கே. அட போங்க ஆண்டி, எனக்கு வெக்கமா வருது ஆண்டி. சரி பேசாம உள்ள போங்கட்டி. ஊரா கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, கொல்லி கண்ணெல்லாம் உங்க ரெண்டு பேர் மேலேயும் தான் இருக்குது. பேசாம உள்ளே போங்க. சரிங்க ஆண்டி. அத்தான் வாங்க தான் உள்ள போலாம். அத்தை கிழவி, யாராலையும் எதுக்காகவும் என் நெட்ட போய் மனசை மாத்த முடியாது. இப்பவே வீட்டுக்குள்ள போய் அந்த அம்சவேணிய, அதான் அந்த இழிச்சாவ வீட்டை விட்டு வெளியே அனுப்புறனா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. ஏட்டி எருமை, நீ என் மையன் பக்கத்துல நிக்கல, வத்த பக்கத்துல நிக்கிற சொத்த மாதிரி இருக்கும். ஆனா என் மையன் பக்கத்துல அவ நிக்கும் போது ராஜா பக்கத்துல இருக்கிற ராணி எனக்கிட்ட எப்படி சம்மன் இருக்கு பத்தியா? அப்பேற்பட்டவட்டி என் அண்ணன் மக அம்சவேணி, அவளை நீ வீட்டை விட்டு விரட்ட போறியா? நீ விரட்டுறத நானும் பார்க்கத்தானே போறேன். நீ சொல்றதை என் நெட்டப்பையும் கேட்கிறாரா இல்ல நான் சொல்றதை என் நெட்டப்பையும் கேட்கிறாரான்னு நீ பார்க்கத்தானே போற. உள்ள வந்து பாரு கிழவி. அடியே 8 வருஷமா நீ வடிச்ச நீலி கண்ணீர் எல்லாம் நம்பி உன் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு வந்த அந்த நெட்டப்பன் நினைச்சியா? இப்ப இருக்கிறது ஏமாய நெட்டப்பண்டி. இனிமே தாண்டி இந்த மாமியாரோட ஆட்டம் ஆரம்பம். இன்னைக்கு குறிச்சுக்க, எண்ணி 8வது நாள் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில தள்ளி கதவை சாத்தல, என் பேரு கோசலை இல்லட்டி. வீட்டு வேலை பார்க்காததெல்லாம் ஒரு குத்தம்னு வேற பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி கூத்தடிக்கிறாங்க. அதுக்கு என் புருஷனும் உடந்தையா இருக்கான். இந்த கிழவி வீணா போனவ பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த மனுஷனை ஆடிக்கிட்டு அம்சான்னு பின்னாடியே தெரியுறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இருக்கவே முடியாது. அன்னைக்கிளி அக்கா அக்கா என் வாழ்க்கையே போச்சுக்கா அக்கா. அக்கா என்னடி என்ன அக்கா ஆட்டுக்குட்டினே? என்ன நடக்குது உன் வீட்ல? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி வந்து அக்காட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ? அடுத்தவங்க சொல்லிதான் விஷயம் தெரியணுமா என்ன? எக்கா நான் சும்மா விடுவேனா சொல்லு? இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு பண்ணிடணும்னு அந்த கிளவிய ஒரு வழி பண்ணதாக்கா பார்த்தேன். ஆனா அவ என்ன பறந்து அடிச்சு கீழே தள்ளி ஏறி உட்காந்து நங்குனக்கடின்னு வாயிலேயே குத்தி பல்ல கலட்டிட்டாக்கா. அதுக்கு மேல என்னால பேசவே முடியல. கிட்டி நெடுவாளி, நாளைக்கு சாக போற கிளடிட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இங்கே வனசாக்கா, நீ நினைக்கிறது மாதிரித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு அந்த கிளடிட்ட வம்பு கட்டலாமேன்னு போனேன். ஆனா அவ ஓ மாமியா மாதிரி சோப்பலாங்கி சொங்கி பக்கிலாம் கிடையாதுக்கா. அது நல்ல திண்டு திம்சு கட்டையாட்டமா உடம்ப வளர்த்துக்கிட்டு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு என்னைய போட்டு வெளுத்து கட்டிட்டாக்கா. அக்கா எங்க கிட்ட வாய் அடிக்கிறதுனா மட்டும் நல்ல கிளிய அடிக்கிறீல. 60 வயசு கிளவிட்ட அடி வாங்கிட்டு வந்து அசிங்கமா நின்னுட்டு இருக்க. அந்த கிளவிய போட்டு பொட்டிய கலட்டி இருக்க கூடாது.
எட்டி மாடனு சும்மா சும்மா மறுபடியும் மறுபடியும் கிளவின்னு சொல்லி என்னை கடுப்பேத்தாது எட்டி. 10 ஆம்பளைக்குள்ள தெம்பும் சரி, என் மாமியா கிளவி ஒத்தாலும் சரி தெரியுமா, அந்த அளவுக்கு என்னைய போட்டு புரட்டி எடுத்துட்டா. சரி சரி விட்டுட்டு நெடுவாளி. மாமியாட்ட மருமக அடி வாங்குறது, மருமக மாமியால தூக்கி போட்டு மிதிக்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிற கதை தான். இப்போவும் புருஷன் நெட்டப்பே உனக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர்கிட்ட நீ பேசுனியா இல்லையா? ஏக்கா, அந்த அண்ணன் மக அம்சவேணிய கூட்டிட்டு வந்ததே என் புருஷன் நெட்டப்பந்தாக்கா. அதுக்கு என் மாமியா கிளவி குடுகுடுன்னு ஓடி வந்து மருமகளை வாவான ஆரத்திலாம் எடுத்தா தெரியுமா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னமும் உயிரோட இருக்கேன். ஓஹோ, அம்மாவும் மையனும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்களா? இதுக்கு மேல உன் புருஷன்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லட்டி. இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். ஏக்கா, என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரமா பண்ணுக்கா. அந்த அம்சவேணி சிரிப்பும் அவ முகர கட்டையும் அவ பல்லும் தேங்காய் திருவியாட்டமா இருந்துகிட்டு நல்ல ஒரு மூடி தேங்காயை கொடுத்தாலும் 1 நிமிஷத்துல திருவி தள்ளிடுவா போல. அவ சிரிப்பை பார்க்கணுமே. ஐயோ, என்னால தாங்கவே முடியல காயக்கோ. ஏச்சி, இப்படி எப்ப பார்த்தாலும் கோலத்தனமா அழுகிறத பத்தி நிப்பாட்டுடி. இதே மாதிரி சிரிச்ச மூஞ்சியா எப்போதும் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், அவளை எப்படி விரட்டணும்னு அக்கா பாத்துக்கிறேன். அக்கா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. எங்கம்மா அம்சாவையே காணா? காலையில எந்திரிச்சதுல இருந்து பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. வீடை கூட்டுனா, வாசலை கூட்டுனா, பாத்திரத்தை விளக்குனா. இப்ப நான் தான் காப்பி ஓடுவேன், நான் தான் சமைப்பேன்னு அடுப்படிக்குள்ள ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்காடா. அத்தான் இந்தாங்க அத்தான், காப்பி குடிங்க. அடடே அம்சா, காலையிலே எந்திரிச்சு காப்பி இப்பெல்லாம் போட்டுட்டு வந்து கலக்கறியாட்டிருக்கு. ஆமாங்க அத்தான். அம்மா, நெடுவழி எந்திரிச்சாலா இல்லையம்மா? நல்லா எந்திரிப்பா. எந்திரிச்சு என்னத்த சொல்லப்போ, மணி எத்தனை ஆச்சு? நேற்று வந்தவ எம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு நான் தான் சமைப்பேன், நான் தான் காப்பி ஓடுவேன்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த எருமை இன்னும் குப்பர் அடிச்சு படுத்துக்கிட்டு கிடக்கடா. அவெல்லாம் ஒரு பொண்ணுன்னு என் தலையில கட்டி வச்சு என் கழுத்தை அறுக்குறியம்மா. அத்தான் இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது அத்தான். ஆண்டிய உங்களை எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கறது, சமைக்கிறது, டிஃபன் கொடுக்கறது எல்லாமே இனிமே என்னோட பொறுப்பு அத்தான். என் செல்ல மருமவ எம்பிட்டு அழகா சிரிச்சுக்கிட்டு எம்பிட்டு அழகா வேலை பார்த்துக்கிட்டு கிடக்குறா. அத்தாடி, இப்படி ஒரு பிள்ளைய கட்டி வைக்காம ஒரு எங்கிட்டோ கிடந்த காட்டு சிறுக்கிய கட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. என் மய வாழ்க்கையும் இப்படி கெடுத்துட்டனே. ஆண்டி, எதுக்குமே நீங்க கவலைப்படக்கூடாது ஆண்டி. நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களை அத்தானை எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. ஓகே ஆண்டி, நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அத்தானுக்கு எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன். நான் போயிட்டு வரேன் ஆண்டி. என்னது இது சத்தம் காதை கிழிக்குது? எவன்டா அவன் காட்டெருமையை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள கட்டுனது? அது காவன்னு கத்திக்கிட்டு இருக்கு. மாட்டுக்கு தண்ணி வைங்கடா. ஆண்டி நான் தான் ஆண்டி சிரிச்சேன். இன்னும் அந்த காட்டெருமையை புடிச்சு கட்டளையாய்வீங்க. டே, கட்டளைனாலும் பரவாயில்ல, மாட்டுக்கு தண்ணியாவது வைங்கடா. காலையிலேயே சத்தம் தாங்க முடியல எப்பா. ஆண்டி நான் தான் ஆண்டி அம்சா வந்திருக்கேன். உங்களுக்கு காப்பி கொண்டு வந்திருக்கேன் ஆண்டி. நீயா? நான் தான் ஆண்டி உங்களுக்கு பெட் காப்பி கொண்டுட்டு வந்திருக்கேன். நல்லா குடிங்க, சூப்பரா இருக்கும். இங்க பாரு, உன் மேல நான் செம்ம கடுப்புல இருக்கேன். யாரு நீ? காலையிலேயே வந்து ஆண்டி போண்டின்னு வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிறவ. இதுல பெட் காப்பி வேற, பெட் காப்பி. ஆளும் மூஞ்சியும் பல்லையும் பாரு, மூதேவி. ஆண்டி, ஏன் ஆண்டி காலையில என்ன திட்டுறீங்க? நான் பெட் காப்பி தானே கொடுத்தேன் ஆண்டி. எம்மா தாயே, சத்தியமா நீ அந்த பல்ல மட்டும் காட்டி சிரிச்சிடாதம்மா. ஆத்தாடி ஆத்தா, இந்த பல்ல பார்த்தாலே பக்கத்து வீட்டு பேய் கூட பறந்து ஓடி போயிரும்டி. ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க? என் பல்லு பார்க்க சூப்பரா இருக்குன்னு நெட்டை பார்த்தா நேற்று வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படி என் புருஷன் உனக்கு அத்தான், ஆனா நான் உனக்கு ஆண்டியோ? இங்க இரு, காலையிலேயே சும்மா வந்து நின்றுக்கிட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. எந்திரிச்சு ஓடியே போயிரு. இல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு நான் ஆண்டின்னு கூப்பிடுறதான் பிடிக்கலையா? சரி, இனிமே நான் உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா? அக்கா காப்பி குடிங்க அக்கா. ஏச்சி, நீலாம் மனுஷ ஜென்மமா இல்ல வேற என்னமம்மா? என் புருஷனை போய் அத்தான்னு அவர் முன்னாடி நின்று வலிஞ்சுக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து ஆண்டி அக்கான்னு காலையிலேயே எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் இங்க யார் வர சொன்னா? என் வீட்டுக்கு நீ எதுக்கு வந்து உட்காந்துட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை யார் ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போக சொன்னா? அது என்னோட கிச்சன். என் கிச்சன்ல நான் மட்டும்தான் இருப்பேன், நான் மட்டும்தான் சமைப்பேன். நீ எதுக்கு தேவையில்லாம போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? அதுவும் எனக்கே வந்து கொடுக்குறீங்கன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இல்லக்கா, அத்தானுக்கு காலையிலேயே காப்பி கொடுத்தேனா, அப்படியே நம்ம ஆண்டிக்கும் காப்பி கொடுத்தேன். சரி, உங்களுக்கு வந்து கொடுக்கலாமேன்னு வந்தேன் அக்கா.
இங்க பாரு, நேத்து வந்து என் நெட்டப்பையன் கூட ஜோடி போட்டு நின்றதுக்கே உன் கையை காலை ஒடிச்சு காண்டாமிருகத்துக்கு இறையாக்கியிருப்பேன். ஆனா என் அத்தை கிழவிக்கு பயந்துக்கிட்டு பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் நெட்டப்பனுக்கு காப்பி கொடுக்கறது, அவருக்கு டிஃபன் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதுன்னு ஏதாவது அவர் பக்கத்துல போன அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, நான் யாருன்னு காட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிறாத. சரி அதெல்லாம் விடுங்க அக்கா, நீங்க இப்ப காப்பிய குடிங்க அக்கா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம காப்பிய குடிங்கன்னு பல்ல கடி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏச்சிப்ப என்ன ஆச்சு, என்ன சத்தங்க? ஐயோ மாமியா கிழவி வர வந்துட்டாளே. எவடிவ காலையிலேயே இந்த கிளாஸ தூக்கி போட்டு உடைச்சவ? கோவப்படாதீங்க ஆண்டி, நான் அக்காவுக்கு காப்பி கொடுக்கலாமே வந்தேனா, அக்காவுக்கு நான் காப்பி கொடுத்தது பிடிக்கல, உடனே காலால எட்டி மிதிச்சு கிளாஸ் உடைஞ்சு. எடி 8 மணி வரை இழுத்து போத்திக்கிட்டு படுத்திருக்கிற உனக்கு இவ பெட்டு காப்பி கொண்டுட்டு வந்து கொடுத்தா, அவ கொண்டுட்டு வந்து கொடுத்த பாவத்துக்கு அந்த கிளாஸை தூக்கி போட்டு உடப்பியாட்டி நீனே. அத்தை கிழவி சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிய. நான் அவளை இந்த ரூமை விட்டு போன்னு சொல்லி எப்படி நேரமா சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? அவ சும்மா தேவையில்லாம எனக்கு காப்பி கொடுக்குறேன், நெட்டப்பனுக்கு காப்பி கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் எனக்கு கடுப்பு வராதா? அதனாலதான் காலால எட்டி மிதிச்சு கிளாஸை உடைச்சேன். எடி காலையில எந்திரிச்சு வீட்டுல உள்ள வேலையை பாக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? நேத்து வந்த புள்ள வாச தெளிச்சு கோலம் போட்டு காலையில காப்பி ஓட்டு கொண்டுட்டு வந்து நீட்டுனா அதை காலால எட்டி மிதிச்சு உடப்பி ஒட்டி நீனே. இவ யாரு ஏன் வீட்டு கிச்சன்ல காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு? இதுல என் நெட்டப்பனுக்கு வேற காப்பி கொடுத்தேன்னு என்கிட்டயே வேற சொல்றா. அவ பேங்காத்திரவி பல்லும், அவ சிரிப்பும், முகரையும், அவ மண்டையும், ஆளும், ட்ரெஸ்ஸும் சி பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஏன் மருமவளுக்கு என்னட்டி குறைச்சலு? உன்னைய மாதிரி அரையும் குறையுமா பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு அத்தறீரா? என் மருமக அம்சமா தாவணி பாவாடை சட்டை போட்டு நெத்தி நிறைய பொட்டு வச்சு சிரிச்ச முகமா எம்பிட்டு லட்சணமா இருக்கிறா. உன்னைய மாதிரி 8 மணி வரை இழுத்து போத்திட்டு கிடக்கலட்டி. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிரு. ஆண்டி எதுக்காண்டி கோவப்படுறீங்க? அக்கா தானே உடைச்சாங்க, அட விடுங்க ஆண்டி. ஏச்சி நாயை வாய மூடு. யாருக்குடி அக்கா? சும்மா தேவையில்லாம என்ன அக்கா கொக்காங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதாமா. ஏடி அம்சா, உன் அத்தா நெட்டப்பே அங்கே உன்னைய காணம்னு காணங்க தேடிக்கிட்டு இருக்காம்டி. நீ இந்த எருமைட்ட வந்து இருந்துக்கிட்டு காலையிலேயே இதுக்கு காவ கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ பேசாம போட்டி போய் உன் அத்தானோட உட்காந்து செத்தோட பேசிக்கிட்டு இருப்போ. சரிங்க ஆண்டி, இதோ போறேன். அத்தான் இதோ வந்துட்டேன் அத்தான். அத்தை கிழவி நீங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமா. என்ன மட்டி பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டி. நானும் ஒரு கை பார்க்கலாம் தான் இருக்கேன். பேசுட்டி கிழவி பேசு. இன்னும் எம்பிட்டு நாளைக்கு நீ ஆடுறேன்னு நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் அண்ணன் மக அம்சாவா அரண்டடிச்சு ஓட விடல. என் பேரு நெடுவாளி இல்ல. போட்டி பெருசா பேச வந்துட்டா. அக்கா நீ எங்க அக்கா? உன்னை விட்டா எனக்கு யாரு அக்கா? தேடி பார்த்தேன் காணோம் ஒன்ன, அம்மி அரைச்சிக்கிட்டு நீ இங்கே இருக்க அக்கா. எனக்கு ஒரு வழி சொல்லு, இல்லையினா நான் போறேன் சுடுகாடு. ஏடி நெடுவாளி, என்ன முட்டி காலையிலேயே ஏன் இப்படி சோகம் கட்டி ராகம்பாடி வர்றவ? சொந்த கதைய சொல்லவா இல்ல சோக கதைய சொல்லவா அக்கோ? உள்ள கதைய சொல்லவா இல்ல ஊரில் இருந்து வந்த கதைய சொல்லவா அக்கோ? எடி நீ ஒரு கதையும் சொல்ல வேணாம் டி. இங்கிட்டு பாரு என் மாமியா கதை உட்கார்ந்துருக்கா. ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டு வந்துருவாட்டி, பேசாம இரு. எடி நெடுவாளி, என்னடி வரையிலேயே அன்னைக்கிளிக்கான ஒரே கூப்பாடா போட்டுக்கிட்டு வருவிய? இன்னைக்கு என்னமோ சோக ராகமா பாடிக்கிட்டு வரீங்களே, என்ன சங்கதி? நான் என்னத்த சொல்ல, நான் எப்படித்தேன் சொல்ல? ஏ ஆத்தா, நான் என்னத்த தான் சொல்ல, இல்ல எப்படித்தேன் சொல்ல? எடி நெடுவாளி, நீ ஒரு மண்ணும் சொல்ல வேணாம். வாயை முடிக்கிட்டு செத்தோட இருட்டி. என் மாமியா உட்கார்ந்துருக்கு, இருட்டி. எடி அன்னைக்கிளே, என்ன அவ என்னமோ சொல்றதுக்கு வர, நீ ஒன்னும் சொல்ல வேணாம்ங்கிற. என்ன முட்டி, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டி, அத்தை சரி பண்ணி விடுறேன். எத்த என்னத்த சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு சரியும் கிடையாது. சும்மா இவளுக்கு என்ன வேலை? என்னத்தையாவது சும்மா மூட்டை கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நொய்யின்பா. எட்டி அன்னைக்கிளி, என்ன பூசி மொழுகுறிய? என்ன ஒண்ணும் இல்லாமலாம் நெடுவாளி கண்ணுல தாரையா கண்ணீர் வடிஞ்சு பாவம் புள்ள என்னவோ மாதிரி சோந்து போய் இருக்கா. என்ன சேதின்னு சொல்ல மாட்டேங்கிறியா?
இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். அப்பதானே ஊரெல்லாம் போய் நல்லா தம்பட்டம் அடிச்சிட்டு நடுவாளி வீட்டுல அப்படியா நடுவாளி வீட்டுல இப்படியான்னு போய் உட்காந்து புறணி பேசிட்டு வர முடியும். அதனால இவங்கள்ட்ட எல்லா செய்தியும் சொல்லி முடிச்சிடணும். கேட்டி நடுவாளி, அவ என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா, நீனாவது சொல்லிட்டியே, என்னடி விஷயம்? கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன், வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன். என் சாபம் தீரவே நீயும் இல்லையே, என் சோகம் பாடவே ராகமில்லையே. பூவும் வீழ்ந்து போனது, காம்பு என்ன செய்வது, காலம் என்னை கேள்வி கேக்குது. ஐயா ஐயா, என்னமோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல் இருக்கே. இல்லையா நெடுவாளி இப்படி கீழே படுத்து மேலே படுத்து அழுது பாட மாட்டாளே, நான் என்ன செய்வேன்? எவளும் ஒரு சொல்ல மாட்டேங்கிறாள்களே, என்ன விஷயம்னு? கேட்டி நெடுவாளி, சும்மா மெண்டல் கிரிக்கியாக்க எனக்குள்ள உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காம எந்திரிச்சு வாட்டி நம்ம மரத்தடிக்கு போவான். ஆல மரத்தடிக்கா இல்ல அரச மரத்தடிக்கா, புளிய மரத்தடிக்கா எக்கா, வேப்ப மரத்தடிக்கா எக்கா, எந்த மரத்தடிக்கு நானும் போக எக்கா. கேட்டி பைத்தியம், நம்ம எப்போதும் போய் பேசிட்டு இருப்போம்லட்டி, அந்த மரத்தடிக்கு போய் உட்காரு வாரே அக்கா. அன்னைக்கிலிக்கா மரத்தடிக்கு வரும்போது சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாக்கா, ரொம்ப பசிக்குது, சாப்பிடவே இல்லக்கா. சரி சரி போ, மாமியாக்களை உட்கார்ந்துருக்கா, நான் எடுத்துட்டு வரேன் போட்டி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.